ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து சுடிதார் கட்டிங் போடுறேன். பாருங்கள், ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 6 சுடிதார் தந்துருக்கேன். ஆனால் அந்த 6 சுடிதாருக்குமே அளவு தரல. இதை வந்து எப்படி நான் வந்து கட்டிங் இந்த 6 சுடிதாரை எப்படி கட்டிங் விட்டேன்னு உங்களுக்கு வீடியோ பாருங்கள். 1 2 3 4 5 6 மெட்டீரியல் இருக்குப்பா. நம்ம இந்த 6 சுடிதார் அவங்களுக்கு வந்து அளவே எனக்கு தரல. இந்த 6 சுடிதாரை எப்படி நான் வந்து கடையை கட்டிங் வெட்டின்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். 6 சுடிதார் வந்து ஒரே அளவு, ஆனால் அளவு அவங்க தரல. இப்போ நம்ம இந்த 6 சுடிதாரை எப்படி கட்டிங் வெட்டியன்னு பார்ப்போம். நான் கடையில் கஸ்டமர் கட்டிங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கலாம். இந்த 6 சுடிதாருக்கு வந்து நான் லைனிங் வாங்கியிருக்கேன். நாங்கள் ஒரு 2 மீட்ரு வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட் சுடிதார் எடுக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதான் கேட்லாக் மாடல் வைக்கலாம். இப்போ நம்ம சுடிதார் பிரிச்சுட்டு டாப் மட்டும் இப்போ டாப் பிரிப்பு அந்த 6 சுடிதாரில் இது பேண்டு கிளாத் எதுன்னு, இது வந்து ஷால், இது வந்து பேண்டு, இது பேண்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்டு கட்டிங் வெட்டிக்கலாம். அப்போ பேண்டை நம்ம பிரித்து வைக்கலாம். இது வந்து இதில் வச்சுக்கலாம். ஒரு சுடிதார் நம்ம இப்போ எடுத்துருச்சு. இப்போ 2வது சுடிதார் பண்ணுவோம். இது வந்து இங்கே வந்து கேட்லாக், இது வந்து கேட்லாக். இப்போ இது வந்து டாப்பு, இது வந்து ஷாலு, இது வந்து பேண்டு. நான் இப்போ பேண்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வைக்கிறேன். இப்போ இது வந்து 2, இது 1 ஆச்சு, இது 2, இது வந்து 3வது சுடிதாரு. இது இந்த கேட்லாக் பாருங்க, இந்த மாடல், இந்த கேட்லாக். இதுக்கு வந்து பேண்டு. இப்போ நம்ம 3 எடுத்தாச்சு, 3 பேண்டு எடுத்திருக்கு. இது வந்து 4வது சுடிதாரு. இது வந்து பேண்டு, இது டாப்பு. கேட்லாக்லே கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்குமே கேட்லாக் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு 4 சுடிதார், இப்போ 4 சுடிதாருக்கு எடுத்துருக்கேன் நான். இது வந்து 5வது சுடிதார் பாருங்கள், 5வது சுடிதாரு. இப்போ அந்த 5 சுடிதாரும் ஒரே கஸ்டமருக்கு தான். இப்போ ஷாலு பேண்டு, இது வந்து பேண்ட் பாருங்க. இது வந்து பேண்டு கிளாத்து, இது வந்து டாப்பு. இது வந்து 6வது சுடிதார் பாருங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் காட்டன் நமக்கு. இது வந்து லைட் எல்லாமே இந்த இது மாதிரி சில்க் மாதிரி பாருங்கள். இது ஒன்று தான் காட்டன். இதுக்கு வந்து ஷாலு தாங்க. இதான் வந்து டாப்பு. நம்ம வந்து ஒன்றுக்கு தேவை அவங்க இது கேட்லாக் கொடுத்துருக்கேன்னு நமக்கு தெரிஞ்சுக்கல. இந்த கேட்லாக் நமக்கு மாடல் இந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்ம 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து டாப். இப்போ நம்ம வந்து எல்லா டாப் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். டாப் எல்லாமே மொத்தம் 6 சுடிதார். இப்போ 6 சுடிதார் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டாப்பு. இது வந்து பேண்ட், எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். இது வந்து பேண்டு. ஆனால் இதுக்கு எதுக்குமே அவங்க அளவே தரல பாருங்கள். நான் எப்படி கட்டிங் வெட்டின்னு பாருங்கள். அளவு வந்து எடுத்திருக்கேன் நான், அளவு எனக்கு தரல. இப்போ நம்ம வந்து இந்த முதல்ல வந்து இந்த பேண்ட் எல்லாத்தையும் கட்டிங் வெட்டும். இப்போ நம்ம இங்கே எல்லாமே செமி பட்டியலை தான் கேட்டிருக்கேன், கேதரி பேண்டெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒரே அளவு. இப்போ வந்து இந்த பேண்டை வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, இந்த பேண்டுக்கு இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிண்டு, அந்த பிரிண்ட் வந்து மேலாப்பில் வரான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் நம்ம இப்படியே போட்டதுன்னா இந்த பூ வந்து தலைகளாக இருக்குது, இந்த சைடு வந்து மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மெயினாக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து வெட்டணும். உடனே வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாது. இந்த பிரிண்டு தட்டு வந்து இப்போ இப்படி வெட்டுச்சுன்னா நமக்கு வந்து பாருங்கள், ஒரு பூ வந்து மேலே இருக்குது, ஒரு பூ வந்து மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் திரும்ப முதல்ல இதை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் இப்படி வராது. ஏதாச்சும் ஒரு பேண்டு
இந்த பிரிண்டை மெயினாக நம்ம பார்க்கணும், அது வந்து முக்கியம் நமக்கு. இதே மாதிரி இந்த பூ வந்து மேலே வரணும் நமக்கு. இது வந்து லைனிங் கிளாத்து. கரெக்டாக எல்லாமே இந்த பிரிண்ட் இதெல்லாம் செட் பண்ணி நம்ம அளவில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பேண்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம 2வது பேண்ட்டுக்கு நான் எடுக்க பாருங்க. பேண்ட் கிளாத் இது வந்து பிரிண்ட் தெரியாது, எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பிரிண்ட் வந்து மாறி வராது, சமமாக இருக்குது. பதில் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்படியே அதை எடுத்து மடிச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் பக்கம் வந்து இந்த சைடு வரணும். ஏன்னா எல்லாமே ஒரே அளவு தான், அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரே அளவானு நான் அப்படியே போட்டு கட்டிங் வெட்டிங்க. நம்ம கட்டிங் வெட்டுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை செக் பண்ணி பிரிண்டு எல்லாமே எது கட்டிங் வெட்டினாலும் அப்படிதான் பார்த்துட்டு நம்ம வந்து கட்டிங் வெட்டணும். அவ்வளோதான். கரெக்டாக லெவலாக போட்டுக்கோங்க. இது 2 ஆயிடுச்சு. இனி வந்து 3வது. இது வந்து 3வது. இது வந்து பிரிண்ட் பத்தில் போட்டா இருக்கனால அளவு மாறி வராது. பிரிண்ட் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. 3 சுடிதாருக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து 4வது இதை எடுத்து பாருங்க. இது வந்து பூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். கரெக்டாக 2 ஒரே மாதிரி இருக்காங்க. இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. 2 பிரிண்ட் வந்து மாறல, சமமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வலுவலு துணியனால நம்ம வந்து அவசரப்படாமல் பொறுமையாக எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் வந்து இந்த பக்கம் தான் வரணும். இப்போ இது வந்து 4வது சுடிதாருக்குள்ள பேண்ட் கிளாத்து. ஏன்னா நமக்கு கேதரிங் பேண்ட்னா தான் நம்ம வந்து வேறு மாதிரி வெட்டணும். இது வந்து எல்லாமே சேம் வந்து செமி பட்டியால எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம முதல்ல வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 4 சுடிதாருக்கு நான் வந்து பேண்ட் போட்டுருந்தேன். இப்போ இது வந்து 5வது சுடிதாரு. இது வந்து 5வது சுடிதார். இப்போ இன்னும் வந்து இதோட 6வது சுடிதார். இதுதான் லாஸ்ட். இதில் வந்து பூ இருக்குது பாருங்கள். இந்த பூ நம்ம வந்து இப்போ பூ வந்து மேலே வருது. இந்த பக்கம் பார்க்கணும். இந்த பக்கம் அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து கட் பண்ணணும். இந்த பூ வந்து மெயினாக நம்ம பார்த்துக்கணும், மாறி வராமல். இப்போ இந்த பூ வந்து மேலே பிள்ளாரு பற்றில அப்படியே நம்ம போட்டோம்னா இந்த பூ பின்னாடி பக்கமும் இந்த பூ தலைகளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வர துணியை மட்டும் அப்படியே கீழே கட் பண்ணணும். நம்ம மறந்துடக்கூடாது. அது மெயின். நம்ம வந்து எத்தனை துணி அடுக்கி வச்சு வெட்டினாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். அவ்வளோதான். நம்ம மாற்றி அதே மாதிரி அடுக்கி வெட்டு சொன்னால் அப்போ உங்களுக்கு 2 பேண்ட் போடும்போது ஒரு கால் வந்து பூ மேலே இருக்கும், ஒரு கால் வந்து தலைகளாக இருக்கும். அப்போ வந்து நம்ம டெய்லர் மேலே பூ பிரிண்ட் நம்ம பார்க்காம வெட்டுச்சோம்னா நம்ம மேலே தான் மிஸ்டேக். இப்போ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடணும். நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். மெயின் அந்த சுடிதாரு டாப்பும் சரி, இந்த பேண்ட் கிளாத்தும் சரி, நம்ம வந்து இந்த பூ பிரிண்டெல்லாம் மெயினாக கட்டிங் வெட்டும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கட்டிங் வெட்டணும். ஏன்னா கட்டிங் வெட்டினப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 1க்கு 2 வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, நான் 5-6 சுடிதாருக்கு நான் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பூ அதே மாதிரி வந்துருச்சு மேலே. இப்போ நான் வந்து 6 சுடிதாருக்கு பேண்ட் பார்த்துங்க எடுத்து அப்படியே போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணலாம், அப்படியே கை வச்சு அயன் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இந்த கீழே வந்து நம்ம பார்த்துக்கணும் கரெக்டாக வந்திருக்கா, எச்சு கம்மி ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கட்டிங் வெட்டக்கு முன்னே என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம கரெக்டாக இப்படியெல்லாம் போட்டு கொடுத்தலாம் உடனே கட்டிங்கே வெட்டக்கூடாது. ஏன்னா 1க்கு 2 தடவை நம்ம வந்து கேட்லாக் தந்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ கேட்லாக் பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து கட்டிங் வெட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம 6 சுடிதார் வச்சுருக்கு, இதுக்கு பேண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம மாற்றி கித்தி வெடிச்சு. இப்போ இதனோட பேண்ட்டு இந்த சிமெண்ட் இந்த கலர் பாருங்கள், ஓகே. இது வந்து 2வது இந்த பேண்ட்டு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கேட்லாக் தந்துடுனா நம்ம செக் பண்ணிக்கலாம். கேட்லாக் தராட்டாலும் நம்ம 1க்கு 2 தடவை இப்போ இதனுடைய இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே. இப்போ இந்த பிரிண்ட்டுக்கு வந்து இது ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பிரிண்ட்டு இந்த கலர் ஓகே. இப்போ வந்து நம்ம பிரிண்ட்டு கரெக்டாக வச்சாச்சு. கரெக்டாக 6 சுடிதாருக்கு பேண்ட்டு கிளாத்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். கேட்லாக்கை நம்ம செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருக்குதுன்னா இப்போ என்ன பண்ணலான்னா, இது வந்து எடுத்து தரல அளவு வந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து தைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு அளவு வந்து பேண்ட்டுக்கு நீளம் வந்து 39 நீளம். அப்போ நம்ம வந்து எப்போத்த மாதிரி 2 இன்ச்சு கீழே வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு. அன்றைக்கி கூட நான் செமி பட்டியாலா பேண்ட் வந்து என்னோடய வீடியோவில் இன்னொரு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போட்டிருக்கேன் நான் இந்த பேண்ட் எப்படி ஸ்டிச்சிங் பண்ண பிறகு எப்படி வரேன்னா. இப்போ வந்து 2 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். இப்போ 39 இருக்குது. நம்ம வந்து இந்த 39 இந்த அளவில் ஹைட்டு வைக்கக்கூடாது. 39 இருக்குதுன்னா உங்கள் ஹைட்டு மொத்தம் நீளம் 39. அப்போ நம்ம வந்து ஒரு அளந்து பார்க்கணும். மேலே வந்து ஒரு 7 இன்ச்சு போதும் நமக்கு, 7 இன்ச்சு. அப்போ நம்ம வந்து 32 எடுத்தோன்னா 32 7 எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும் ஹைட்டு. நம்ம அளவு எடுக்கும்போது 1 இன்ச்சு நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் 32 பார்த்துக்கோங்க, 32 எடுத்துருக்கேன். இவங்க அளவு வந்து தரல, நானும் அளவு எடுத்து இவங்களுக்கு வந்து கட்டிங் வெட்டி தைச்சிக்கணும். அளவு 32 அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கணும் நம்ம அப்படியே நீளமாக. இப்போ நான் இது வந்து 6 சுடிதாருக்கு கட்டிங் வெட்டியது பாருங்கள், ஒரே அளவு தான், எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து இந்த சுற்றளவு வந்து நமக்கு வந்து இங்கே சுருக்கு பிடிக்கும்போது செமி பட்டியலுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நீ போட்டிருக்க பற்றியெல்லாம் இந்த 32 இன்ச்சு எடுத்திருக்கேன். இவங்களுக்கு சுற்றளவு வந்து 36 இருக்குது. 36னா நமக்கு வந்து ஒரு 18. இதில் வந்து இந்த சுற்றளவு வந்து 18 வரும் நமக்கு. 2ஆம் மடக்கி போட்டோம்னா 18 வரும் கரெக்டாக. 18னா உங்களுக்கு இருக்கிறது நமக்கு வந்து மொத்தமே 20 தான் இருக்குது இந்த சுற்றளவு. அப்போ நம்ம 20 போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து செமி பட்டையிலுக்கு வந்து இப்படி சுருக்கு எடுக்கும்போது கரெக்டாக அது வந்துடும். அதனால் இப்போ இந்த ஹைட்டு வந்து நான் ஒரு 7 8 வைக்கிறேன். இந்த ஹைட்டு 8 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறேன். விட்டுட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம அப்படியே கிராஸாக வரணும். இது வந்து உங்களுக்கு இது வந்து எப்போவுமே 7 இன்ச்சு தான் எடுத்துப்பேன் நான். 7 இன்ச்சு எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்கப்பா. 7 இன்ச்சு எடுத்துகிட்டு இது 2 இப்படி கிராஸாக உங்களுக்கு வரைது அது தெரியுதுன்னு நினைக்க. இப்படி 7 இன்ச்சு இது 2 எடுத்துகிட்டு அப்படியே செமிப்படியே கிராஸாக போகணும். பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 6 சுடிதாருக்கு ஒரே அளவு வந்து எடுத்து இப்போ இவங்களுக்கு வந்து கட்டிங் வெட்டியது எப்படின்னு கடையில் கஸ்டமருக்கு ஒரே கஸ்டமருக்கு தான் அளவு நான் இப்போ எடுத்து எப்படி கட்டிங் வெட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வீடியோ போடுறேன். இப்போ நான் எடுத்தாச்சு. இவங்களுக்கு மொத்தம் அளவு வந்து 39 இருக்குது. 39 நம்ம அப்படியே போடக்கூடாது. கீழே வந்து 2 இன்ச்சு மடக்கி இப்படி அடிக்கிறதுக்கு போட்டுட்டு அப்புறம் ஹைட் வந்து 32 எடுத்திருக்கேன். மீதி 7 இன்ச்சு வந்து இங்கே இடுப்பு அளவுக்கு மேலே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செமி பட்டியாலா பேண்ட் எப்படி இது ஸ்டிச்சிங் பண்ணவரை எப்படி வரேன்னு போட்டிருப்பேன். நம்ம அவ்வளோதாங்க, தைரியமாக கட்டிங் வெட்டிக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த மெத்தேடில் போட்டோன்னா நம்ம வந்து எதுவும் பார்க்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. மேலே நான் அப்படியே மேலே வெட்டியும் பாருங்கள். இப்போ இதில் வந்து 6 சுடிதாருக்கு வெட்டியும் பாருங்கள்.
ஒட்டுக்க வச்சு எப்படி கட்டிங் வெட்டி பாருங்க. இனி வந்து இந்த 7 இன்ச்சு இங்கே எடுத்துருக்கல அது 2 பட்டி செமி பட்டியலுக்கு எப்படி கிராஸ் அப்படி போகணும். நம்ம என்ன பண்ண அளவு போட்டாச்சுன்னா தைரியமாக வெட்டிக்கணுங்க வெட்டணும். இது வந்து இப்படி வந்து இது வந்து கிராஸாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கேட்கணுமோ பட்டியலாக பேண்டு அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 6 சுடிதாருக்கு இருக்குது. நான் வந்து ஒட்டுக்க வச்சு எப்படி கட்டிங் வெட்டின்னு பத்தியலப்பா 6 சுடிதாருக்கு நம்ம வந்து பேண்டு நீளம் கட்டிங் வெட்டி எடுத்தாச்சு. 6 சுடிதாருக்கு நான் வந்து பேண்டுக்கு செமி பட்டியலைக்கு வந்து நார்மல் பட்டியலை தான் இது அப்படியே கட்டிங் வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்க. இதில் வந்து 6 சுடிதாருக்கு இருக்குது. வெட்டிட்டு இன்னி வந்து மேலே அளவு இடுப்பளவு வருது பற்றியில் மேலே அந்த அதுக்கு வந்து நம்ம அப்படியே அந்த மீதி துணி இந்த சைடில் இருக்க துணியை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். எந்த மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி பண்ணணும். என்ன நம்ம அப்படியே வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம போட்டாச்சு. இது வந்து மேலே அளவு அந்த 7 இன்ச்சு மேலே 7 இன்ச்சு வந்து இப்போ 32 எடுத்துருக்கேன். இதில் வந்து 7 இன்ச்சு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம மேல் துணி இடுப்பு துணிக்கு நம்ம வந்து எப்படின்னு இப்போ வந்து 2 இன்ச்சு இங்கே மடக்கி அடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த பக்கம் 2 இன்ச்சு இப்படி மடிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ கட்டிங் வீடியோ தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு 12 எடுத்தேன்னா கரெக்டாக வந்தது. இங்கே அடித்து மடக்கும் போதெல்லாம் அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து மேல் துணிக்கு கரெக்ட் வெட்டிக்கணும். இப்போ ஹைட் வந்து நீளம் வந்து 7 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணுமா. 7க்கு மேலே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா துணி அப்போ நம்ம தச்சு எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். சமமாக வெட்டிக்கணும். இப்போ இது வந்து 7 பேண்ட்டுக்கு வந்து இந்த 7 துணி வெட்டுறேன். இடுப்பு கருமத்தையெல்லாம் அந்த கிளாத்து அந்த மாதிரி கட்டிங் வெட்டியாச்சு. 7 சுடிதாருக்கு வந்து கட்டிங் வெட்டிடும். இதை வந்து கடையில் கஸ்டமருக்கு எப்படி வெட்டுவோன்னா அப்படியே தான் உங்களுக்கு வந்து கட்டிங் வெட்டி வீடியோ போட்டுக்கிறேன். இது வந்து அந்த சீரிக்கு உள்ளாடி போடுறதுக்கு. இது வந்து எதோ ஜாயிண்ட்டுக்கு மீதி துணி அது பேண்ட் கிளாத்துக்கு. அவ்வளோதான். பேண்ட் வந்து அவ்வளோதாங்க. பேண்ட்லேருந்து நம்ம வந்து டாப் கட்டிங் வெட்டிக்கலாம்.